பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். புதிய மாதத்திற்குரிய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. தேவன் மற்றும் நமக்கு இந்த வருஷத்துல ஒரு புதிய மாதத்தை, புதிய நாட்களை நம்மளுடைய காலங்கள்ல அவர் ஆட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? கடந்த மாதம் எல்லாம் நம்மள கண்ணின் மணி போல, கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை பலப்படுத்தி நம்மளை பாதுகாத்து நடத்தின அதே தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹalleluya. இந்த மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் மேன்மையான காரியங்களை செய்வதற்கென்று தம்முடைய வார்த்தையை நம்மை நோக்கி அனுப்ப போறாரு. ஒவ்வொரு மாதமும் நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்டு அந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம என்ன வார்த்தைகளை தியானிக்கிறோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. சோ இந்த மாதமும் தேவன் தரப்போகிற வார்த்தையை நம்ம கேட்கலாமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒவ்வொரு இடத்திலும் நம்ம மாதமான வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தேவனுடைய வார்த்தையின் முன்னிட்டு, தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நம்ம எந்த காரியத்தை செய்கிறோம்னாலும் அது நமக்கு தவறு இல்லையே, இல்லையா? சோ நம்ம எதேதோ விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஒரு மாதத்தை நமக்கான ஒரு பிறந்த நாள, நம்மளுடைய திருமண நாள, நமக்கென்று விசேஷித்த நாட்களை நம்ம ஆரம்பிக்கிறதை விட தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நம்ம சில காரியங்களை துவங்குவதும், அதை நம்ம செய்வதும், அதை ஆலோசனையா எடுத்துக்கொள்வதும் உண்மையாகவே அது நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஹalleluya. சோ இந்த புதிய மாதத்துல கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதற்கு நம்மள சப்மிட் பண்ணும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும். ஹalleluya. சோ இன்னைக்கும் தேவன் நம்மளோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை இந்த நாள்ல நம்ம கேட்க போறோம். எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளோடு பேச போகிற வார்த்தை இந்த வேளையில நம்ம கேட்கலாமா? ஹalleluya. இந்த மாதம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு முன்பாக தேவன் இந்த மாதத்தை அழைக்கிற சத்தத்தை நம்ம கேட்கலாமா? மந்த் ஆஃப் ட்ரையம்ப். ஹalleluya. தேவன் நமக்கு இந்த மாதத்தை ஜெயத்தின் மாதமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நமக்கு இந்த மாதத்திலே தேவன் ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹalleluya. அதாவது நம்ம போய் ஒரு ஜெயத்தை பெறுகிற காரியத்தை அல்ல, ஜெயத்தில் நின்று கொண்டு ஆளுகை செய்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு இந்த மாதத்திலே அவர் கட்டளையிடுகிறார். என்னைக்குமே நம்ம வாக்குத்தத்தத்தை கேட்கும்போது அந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்துல கேட்கிறோம், இந்த நாள்ல ஆண்டவர் பேசுறாரு, சோ இந்த நாளுக்கு என்று பேசுறாரு, இந்த மாதத்துக்கு என்று பேசுறாரு அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு சின்ன விசுவாசத்தோடு அதை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. தேவன் எந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்தாலும் அதை நம்ம சுதந்தரிக்கிறோம். நமக்கு மாத்திரம் இல்ல, நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக தேவன் தருகிறார். ஹalleluya. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க அப்படி ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆமென், உனக்கு நான் ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன். நீ நின்று கொண்டு இருப்பதே, நீ ஆளுகை செய்து கொண்டு இருப்பதே, உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலமே ஜெயத்தின் மண்டலமாய் இருக்கிறது. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா சொல்லுங்களேன். தேவன் உங்களை ஜெயத்தின் மண்டலத்தில் நின்று கொண்டுதான் ஆளுகை செய்யவே வைத்திருக்கிறார். இந்த ஜெயம் என்னுடைய கிரியைகள்னால, என்னுடைய செயல்களால் நான் சம்பாதித்தது அல்ல, இயேசு எனக்காக செய்து முடித்ததின் மூலமாக, இயேசு எனக்காக விதைத்ததின் மூலமாக, என் இயேசு எனக்காக அறுவடை செய்ததின் மூலமாக அவரால் நான் ஜெயத்தின் மண்டலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ராட்சசர்களை நீங்க மேற்கொள்றதுக்கு காத்து கொண்டு இருக்கலாம். ஆமென். சில வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறுவதற்கு, அதை நீங்க ரிசீவ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஹalleluya. எவ்வளவு பயங்கரமான வியாதிய நீங்க இப்பொழுது எதிர்கொண்டு நின்று கொண்டு இருக்கலாம். உங்களை விட பலமான சத்துருக்களை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா? இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை உங்களுடைய வாயில நீங்க அறிக்கை செய்து தேவனை உயர்த்துறீங்களா? அவர் இந்த மாதத்தை அழைக்கிற விதத்தை நீங்களும் சேர்ந்து அவரோடு கூட நின்று, ஆமென், இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படின்னா வாயை திறந்து இந்த வேளையில நம்ம எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? ஆமென். இந்த பிப்ரவரி 2024 இருந்து என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். ட்ரையம்ப். ஹalleluya சொல்லுங்களேன்.
ட்ரையம்ப். ஆமே. விக்டரி அப்படின்னும் ஒரு வார்த்தை இருக்கு. ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லியும் ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை குறிச்சு நான் தியானித்துக் கொண்டு இருக்கும்பொழுது, அதை குறித்து சில காரியங்கள நான் எடுத்து பார்த்தேன். விக்டரி அப்படின்னா என்ன? ட்ரையம்ப் அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்னு சொல்லி அதை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதை குறித்து நான் வாசிக்கும்போது சில காரியங்கள் எனக்கு தென்பட்டது. நீங்களும் எடுத்து அதை தியானிங்க. அதை குறித்து சில காரியங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்க. விக்டரி அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம ஒரு டீமோட, ஒரு ஆர்மியோட சேர்ந்து நம்ம ஒரு பேட்டில ஃபேஸ் பண்றது, அதுல நம்ம ஜெயம் பெறுகிறத குறிச்சு அந்த வார்த்தை குறிக்கிறதா இருக்கு. இந்த ட்ரையம்ப்னாலும் அப்படிதான் அந்த மீனிங்ல தான் அது எடுக்கப்படுது. ஆனா, இந்த ஜெயம் ஒரு பெர்சனல் இன்டர்னல் விக்டரியையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற சில தடைகளையும் மேற்கொள்ளுவதற்கு, இந்த தடைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிறத கூட அப்படிப்பட்ட காரியத்த கூட நம்ம ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. சோ ஆண்டவர் நமக்கு தருகிற ஜெயம் ரொம்ப பெர்சனலா இருக்க போகுது. ஹalleluya. உங்களோட பெர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எதெல்லாம் தடை கற்களா உங்க முன்பாக இருக்கோ, தேவன் அதை படிக்கற்களாய் உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறத நீங்க இந்த மாதத்திலிருந்து காண போறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் தடை கற்களா இருந்துச்சோ, தேவன் அதை படிக்கற்களாய் மாற்றுவார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை உயர கொண்டு போகிறதுக்கு தேவன் அந்த காரியங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். உங்க மேல தேவன் ஜெயத்தை பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜெய தொனியை இந்த வேளையில முழங்கச் செய்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல. சொல்லுங்களேன். இது என்னால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஹalleluya. தேவன் கிருபையா என்னுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறார்ன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி இந்த வேளையில தேவனை உயர்த்துங்களேன். ஆமென். எப்படிங்க என் வாழ்க்கையில ஜெயம் வரும்? என் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேக்குறீங்களா? எப்படிங்க ஆண்டவர் ஜெயத்தை தருவார்? எந்த எந்த வழியும் இல்ல, எந்த வாசலும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை மாறுறதுக்கு வழியே இல்லைங்க. எந்த சான்ஸுமே இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவன் அந்த ஜெயத்தை உங்களுக்கு தரப்போவதற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு இந்த வேலையில சொல்ல நினைக்கிறாரு. ஹalleluya. அந்த வாக்குத்தத்தத்தை இப்ப நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? எப்படி அவர் ஜெயத்தை தரப்போறாரு? எந்த விதத்துல என் வாழ்க்கையை மாற்ற போறாரு? இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை எப்படி திருப்புவார்? அது எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியமாகும்? எதனால் நான் இதை சுதந்தரிப்பேன்? எதனால் நான் அந்த ஜெயத்தின் மண்டலத்துல நின்னு ஆளுகை செய்வேன்? தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு மனுஷனை நம்பியோ, ஒரு சூழ்நிலையை நம்பியோ, உன் படிப்பை நம்பியோ, உன்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்பியோ ஒருவேளை நீ நின்று இருந்தா, இந்த ஜெயம் ஒருவேளை விழுகிறதாக, மாறுகிறதாக, இழந்து போகிற ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் இந்த வேலையில சொல்றாரு, உபாகமம் 33வது அதிகாரத்தின் 27வது வசனத்தின்படி, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஹalleluya. அனாதி தேவன், எட்டர்னல் காட் உனக்கு அடைக்கலமா இருக்காரு. உன்னுடைய ரிஃப்யூஜா இருக்கிறாரு. ஆமென். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கிறது. உன்னோட இன்வெஸ்ட்மென்ட், உன்னை பலப்படுத்துகிற காரியம், உன்னோடு நிற்கிற காரியம். ஹalleluya. அவருடைய புயம், எனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட அந்த காயப்பட்ட கரம், ஹalleluya, எனக்கு ஆதரவா இருக்கிறது. ஆமென். மாறாத அந்த கரம், உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய கரம், உலகத்தை தாங்குகிற, எல்லாவற்றையும் அரசாளுகிற தேவனுடைய கரம் என்னுடைய ஆதாரமா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க ஆமென். அனாதி தேவன் உங்களுடைய அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். எட்டர்னல் காட். ஆமென். ஏலோலாம், நித்திய தேவன். ஆமென். மாறாத தேவன், நித்திய கரங்கள், நித்திய தேவன் உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறாரு. ஆமென். இந்த நித்திய தேவனுடைய கரங்கள், மாறாத கரங்கள் உங்களுக்கு ஆதாரமா இருக்கும்போது, உங்களுடைய அடைக்கலமா இருக்கும்போது, நீங்க ஜெயத்துல ஆளுகை செய்யாம இருப்பது எப்படி? ஹalleluya. உங்களை ஜெயாலியாய் நிறுத்துவது இந்த நித்திய தேவன், எட்டர்னல் காட். ஹalleluya. நீதியின் தேவன். ஆமென். மாறாத தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணினபடியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹalleluya. ஒரு பர்சனல் விக்டரிய இந்த மாதத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளான மனுஷன்ல ஒரு தெய்வீக விடுதலையை தேவன் இந்த வேலையில உங்களுக்கு கட்டளை இடுகிறார். எது உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருந்துச்சோ, உங்ககிட்ட ஒரு பெரிய தடையை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்ககிட்ட பர்சனலா யாரும் காணாத ஒரு தடைய, யாருக்கும் நீங்க சொல்ல முடியாத ஒரு தடை, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாமா? இந்த நித்திய தேவன், இந்த அனாதி தேவன், ஹalleluya,
அவர் சொல்லுகிறார், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர் சத்துருக்களை துரத்துவார். உன்னை பார்த்து சொல்லுவாரு, அதை டெஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஹalleluya. அதை அழிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். ஹalleluya. அவரு துரத்திடுவாரு. அவரு எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவார். தாவீது கிட்ட சொல்றாருல, அந்த முசுக்கட்டை செடிக்கு பின்னால இருந்து, ஆமென், நான் போகிற இறைச்சல கேட்டதுக்கு அப்புறம் நீ புறப்பட்டு போ. நீ போகும்போது அதுக்கு முன்னாடியே நான் போய் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். ஹalleluya. நீ போய் அந்த ஃபைனல் டச்ச குடுத்துட்டு வந்துரு. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் அததான் சொல்றாரு. நான் உனக்கு முன்னே போவேன். நான் எல்லாத்தையும் துரத்திடுவேன். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்கள் முன்னே போவார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தடைகளை உடைப்பார். ஹalleluya. உங்களை குறித்த அச்சமும் பயமும் ஜனங்களை பிடிச்சிருக்குன்னு வேத வார்த்தை சொல்லுது. ஏன்னா தேவன் அதற்கு முன்னே புறப்பட்டு இருக்கிறார். உங்க நடுவே செல்லுகிறவரை நீங்க காண்கிறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், சூழ்நிலைகள், இறைகிற கடல் கண்டு கொண்டு இருக்கிறது. உங்களோடு இருக்கிறவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஹalleluya. உங்களை நடத்துகிறவர் யார் என்பது ஆண்டவர் நடத்துறதா மற்ற ஜனங்கள் அறிந்திருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் அதை கண்டிருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் தேவன் நடக்கிறது சுற்றி உள்ள ராஜ்யங்கள் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாங்க. ராஜ்யத்திற்கு ஜனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாங்க. அதனாலதான் எரிகோ அவர்களுக்கு முன்பாக பத்திரமாய் பூட்டப்பட்டு இருந்தது. உங்க தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும்பா. அவர் செங்கடலை பிளந்தவரு, யோர்தான குவியலா நிற்க வைத்தவரு, உங்களை வனாந்திரத்துல போஷித்தவரு, கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறவரு, அவர் பயங்கரமானவர்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க பத்திரமா பூட்டிட்டு உள்ள இருக்கிறோம். ஹalleluya. ஜனங்களுக்கு தெரியுது. ஆனா தேவன் யார நடத்துறாரோ அவங்களுக்கு தான் தெரியல. ஆனா இந்த மாதத்திலிருந்து தேவன் உங்களை நடத்துகிற தேவன் யார் என்பதை பர்சனலா நீங்க என்கவுண்டர் பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற நாட்களை இந்த இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நேரிட பண்ணுகிறார். உங்க கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். ஹalleluya. குப்பையையும் புழுதியையும் சேற்றையும் கண்ட உங்களுடைய கண்கள் இனி ராஜாவை காணும். ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். ஹalleluya. அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவை நீங்க தரிசிப்பீங்க. மேஸ்தியாவை நீங்க தரிசிப்பீங்க. ஹalleluya. சமாரிய ஸ்ரீயுடைய கண்கள் பாருங்க, அது வரைக்கும் தோல்வியை தான் கண்டு கொண்டே இருந்தது. வாழ்க்கையில இவங்களை நம்பலாமா, இவங்களை நம்பலாமா, ஒவ்வொரு சான்ஸ்லயும் அவங்க தோத்து தோத்து போனாங்க. அவங்களுடைய லைஃபே ஒரு தோல்வி. யாரையும் பாக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்ல. ஹalleluya. யாரையும் பார்க்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அவங்களையும் பார்க்க யாருக்கும் விருப்பம் இல்ல. அப்படி ஒரு லைஃப் தான் அவங்களோட லைஃப். ஆனா இவர்களுடைய கண் அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவை, அதாவது மேசியாவை கண்டது. அனாயிண்டட் கிங்க பார்த்தாங்க. ஹalleluya. அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய பர்பஸ்ல வந்து நின்னதை நம்ம பாக்குறோம். தேவன் எதற்காய் அந்த மனுஷியை சிருஷ்டித்தாரோ, அவங்க மேல என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ தேவன் அதுல நிறுத்தினார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய நோக்கத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிற நாட்களுக்குள் நீங்க பிரவேசிச்சிருக்கிறீங்க. என் மேல என்ன நோக்கம் வச்சிருக்கீங்கப்பா, என்ன அழைப்பு வச்சிருக்கீங்க, நான் இதை செஞ்சுட்டு தான் இருக்கேன், பட் எனக்கு பர்டிகுலரா அது தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதற்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறீங்களா? காத்து இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான மாதம், இது உங்களுக்கான நாட்கள். நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. கர்த்தர் உங்க நடுவில பெரிய காரியங்களை செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். என் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். அவர் எனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து விடுவாயாக என்று சொல்லி கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அப்படின்னா சொல்லுங்களேன் ஆமென்னு சொல்லி. என்னோட கூட சேர்ந்து நீங்க ஏசாயா புத்தகத்தின் 42வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்றீங்களா? ஏசாயா புத்தகத்தின் 42வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்றதை பாக்குறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெறிந்த நாணலை முறியாத தேவன். ஆமென். மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அனுப்புகிறவர் பலன் வாய்ந்தவர், அனுப்புகிறவர் வல்லமையுள்ள தேவன். ஏசாயா 9வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் வல்லமையுள்ள தேவன். ஏல் கிபோர், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. நித்திய பிதா. ஆமென். எட்டர்னல் காட். இன்னைக்கு உலகத்துல நமக்கு மாம்சத்துல கொடுக்கப்பட்ட இன்னார்னு நம்முடைய தகப்பன்மார்களையும் நம்மளுடைய தாயார்களையும் நம்ம வந்து சொல்றோம்ல, இவர் என்னுடைய தகப்பன், இவங்க என்னுடைய தாயாரா இருக்கிறாங்க, இவங்க என்ன பெற்றவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க ஒரு சில காலங்கள் நம்மளோட இருந்து ஒருவேளை நம்மளை விட்டு போயிருந்திருக்கலாம் இந்த உலகத்துல. ஆனா அவர்களுக்கு நம்மை கொடுத்தவர் நித்திய பிதாவா இருக்கிறார், நித்திய தேவனா இருக்கிறார், என்றென்றும் நம்மளை வழி நடத்துறார். 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். 1000 தலைமுறையையும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். ஹalleluya.
நம்ம சொல்றோம்ல, என்னுடைய தகப்பன், தாய் செஞ்ச பிளான்ல தாங்க நான் பிறந்திருக்கேன். அதனால தாங்க இந்த நாள்ல பிறந்திருக்கேன். இன்னைக்கெல்லாம் வந்து எந்த டேல டெலிவரி ஆகணும்னு கூட முன்குறிச்சு அந்த நாள குறிச்சு அவங்க டெலிவரி பார்க்குறாங்க இல்லையா? இந்த நாள்ல இந்த மாதத்துல தாங்க குழந்தை பிறக்கணும். எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க வந்து அந்த மாரி காரியங்கள் எல்லாம் கொண்டு போகிற நாட்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கலாம் இது என் அப்பா, அம்மாவுடைய திட்டத்தினால தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா, அப்பா, அம்மாவுடைய திட்டத்தினால இந்த குழந்தை பிறந்திருக்கலாம். ஆனா, அது நீங்களா எப்படி பிறந்தீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க இவங்களுக்கு பிறக்கணும்ன்றத யார் முன்குறிச்சான்றத நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கலாம். ஏன் நீங்க பிறந்திருக்கிறீங்க? ஏன்னா தேவன் முன்குறிச்சிருக்கிறார். உங்களுடைய பிறப்ப தேவன் முன்குறிச்சிருக்கிறார். நீங்க வாழ வேண்டிய காலத்த தேவன் முன்குறிச்சிருக்கிறார். இதெல்லாம் முன்குறிச்சவரு, நீங்க பெற வேண்டிய ஜெயத்த முன்குறிக்கலையா? உங்கள ஒரு காலத்துல தேவன் பிறக்க வச்சிருக்கிறாருன்னா, அந்த காலத்த ஜெயிக்கிற அபிஷேகத்தோட தான், அந்த காலத்த ரூல் பண்ற அபிஷேகத்தோட தான் உங்கள ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்த நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya. எத்தன பேர் ஆமென்னு சொல்றீங்க? தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் அந்த காலங்களை ஆளுகை செய்கிற அந்த வல்லமையோடு கூட நின்னு அவங்க வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்யறத பார்க்கிறோம். தேவனுக்கு சேவை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் இந்த காலத்துல உங்கள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ன்னா, அந்த காலத்த ஆளுகை செய்கிற ஒரு அபிஷேகத்த, ஜெயத்த உங்க மேல தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு ரூலரா நீங்க நிக்கிறதுக்கு தேவன் இந்த காலத்தின் மேல் உங்களுக்கு ஒரு அதிகாரத்த கொடுத்து வச்சிருக்கிறாரு. என்ன சீசன்ல நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க? அந்த சீசன் ஆளுகை செய்றதுக்கான அபிஷேகம் உங்க மேல இருக்குன்றத நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு தேவன் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அனாதி தேவன் உங்களுடைய அடைக்கலமா இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது. இந்த தேவனுடைய கரங்கள் வசனம் சொல்லுது ஏசாயா 41:13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து ஹalleluya ஆமென். இந்த நித்திய புயங்கள் இன்னைக்கு உங்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹalleluya. இந்த நித்திய புயங்கள் மாறாத புயங்கள். ஹalleluya. என்னைக்கும் உன் கூட இருப்பேன். என்னைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னைக்கும் உன்னை போஷிப்பேன்னு சொன்ன எத்தனையோ மனுஷ கரங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஹalleluya. நீங்க சிலருக்காக வைராக்கியம் பாராட்டி இருப்பீங்க. நீங்க சில காரியங்கள அவங்களுக்காக நீங்க விட்டு இருப்பீங்க. உங்களுக்கென்று விலையேறு பெற்று இருந்த சில காரியங்கள கூட சில பேருக்காக நீங்க விட்டு இருப்பீங்க. இல்லையா? சில காரியங்கள கூட நீங்க விட்டு இருந்திருப்பீங்க. சில பொருட்கள கூட நீங்க விட்டு இருந்திருப்பீங்க. சில நன்மைகள கூட நீங்க சிலருக்காக நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா அவங்க இன்னைக்கு உங்க கூட நிற்காம இருக்கலாம். ஆனா தேவனுடைய கரங்கள், நித்திய புயங்கள் உங்கள ஒரு நாளும் கைவிடாது. ஒரு நாளும் கைவிடாது. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நித்திய புயங்கள் உங்களுடைய ஆதாரமா இருக்குது. அவர் உங்களுடைய வலது கரத்த பிடிச்சு சொல்றாரு, பயப்படாதே! நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே! நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும், ஹalleluya உன்னுடைய தேவாதி தேவனும், இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹalleluya. நீயோ ஹalleluya கர்த்தருக்குள் நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டிருப்பாய். ஹalleluya ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி எனும் அபிஷேகத்தை உங்க மேல நான் பேசுறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கை தரக்கூடாத நீங்க வாழ்கிற சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சியை உன்னதத்தில் இருந்து உண்டாகிற அபிஷேகம் உங்களுக்குள் கட்டளையிடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் விசுவாசித்து பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லு. ஹalleluya இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய இருதயத்தை நிரப்புவதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக. உங்க கண்ணீரை எல்லாம் துடைப்பதாக. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த புயங்கள் உன்னுடைய வலது கரத்தை பிடிச்சு இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குது. ரிசீவ் பண்ண இயேசுவின் நாமத்தில். இந்த கரங்கள் யார பிடிச்சிருந்தாலும் யாரையும் இதுவரை கைவிட்டது கிடையாது. என்னால முடியாதுன்னு அவருக்கு வாயில சொல்றதுக்கு எந்த ரீசனும் எந்த காரியங்களும் கிடையாது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya ஏசாயா 9வது அதிகாரத்துல நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் சொல்லி அங்க சில நாமங்களை நம்ம வாசிக்கிறோம்ல. அதுல ஒரு நாமம் வல்லமை உள்ள தேவன். ஆமென். அப்படின்னா ஏல் கிபோர் ஹalleluya மைட்டி காட் அவர்.
அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏல் கிபோர் சொல்லுங்க, ஏல் கிபோர் வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. ஹalleluya. ஆமானுக்கு முன்னாடி மொர்தெகாய் எம்மாத்திரம். இந்த உலகத்துல இருக்க பொசிஷனை வச்சு பார்த்தா, அத்தாரிட்டிய வச்சு பார்த்தா, இந்த ஆமானுக்கு முன்னாடி மொர்தெகாய் எம்மாத்திரம். ஏன்னா ஆமானுடைய வார்த்தைக்கு தேசம் கட்டுப்படுது, ராஜா கட்டுப்படுறாரு. இப்படி ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஆமானுக்கு முன்னாடி மொர்தெகாய் எம்மாத்திரம். இப்படிதான் உலகத்துல இருந்து நீங்க பாக்குற வியூல இருக்கும். ஹalleluya. ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க பார்க்கும் பொழுது மொர்தெகாய்க்கு முன்பாக இந்த ஆமான் எம்மாத்திரம்ன்ற வார்த்தை தான் உண்மையான வார்த்தை, சத்தியம் உள்ள வார்த்தை. ஹalleluya. இன்னைக்கு உலகத்துல இருந்து இந்த பூமியோட லெவல்ல இருந்து நீங்க பார்க்கும்போது ரொம்ப லோவான ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கலாம். ரொம்ப லோவான மூமெண்ட்ல நீங்க போய் கொண்டு இருக்கலாம். ஹalleluya. ஆனா சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளுங்க. யெஷூரனே உனக்கு ஒப்பானவன் யார்? ஹalleluya. யெஷூரனே உன்னுடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் எங்க இருக்காங்க இந்த உலகத்துல? ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? அனாதி தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. என்னோடு கூட இருக்கிறது. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்களேன். எத்தனையோ கரங்கள் இன்னைக்கு உங்களை விட்டு போயிருந்தாலும், உங்களை வளர்த்த கரங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிருந்தாலும், ஹalleluya. உங்களை சிருஷ்டித்த, உங்களை உருவாக்கின, உங்களை சுமந்த, தப்புவித்த, பாதுகாத்த கரம் இன்னும் உங்களோடு கூட தாங்க இருக்கு. இன்னும் உங்களோடு கூட தாங்க இருக்கு. நீங்க சொல்லலாம், எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு குறை இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு சவால் இருக்கு. நம்ம இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்க பார்க்காத ஒண்ணு உங்க மேல இருக்கு. அதுதான் வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை. இப்ப சொல்லுங்க, என் மேல வாக்குத்தத்தமும் இருக்கு. ஹalleluya. சிறைச்சாலை இருக்கு, குழி இருக்கு, என்னை நிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க, பொய் சாட்சி சொல்றவங்க இருக்கிறாங்க, என்னை மறக்கிறவங்க இருக்கிறாங்க. யோசேப்பே, ஆனாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய தரிசனம் உன்னோடு கூட இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தம் உன்னோடு கூட இருக்கிறது. அதை மேன்மைப்படுத்து. ஹalleluya. சிலர் குதிரைகளையும் சிலர் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நீங்க சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே. எப்படிங்க கர்த்தரை குறிச்சு மேன்மை பாராட்டுறது? அவரோட வார்த்தையை உயர்த்துங்க. அவர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. அதை அறிக்கை செய்யுங்க. அதை தியானிங்க. தேவன் அதன் வழியாக தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹalleluya. அவருடைய வார்த்தையை திருப்பி எழுதுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லைங்க. ஆமென். அவர் கட்டுனதை இடிக்க யாராலும் முடியாதுங்க. அவர் இடித்ததை கட்ட யாராலும் முடியாதுங்க. ஹalleluya. எத்தனை பேர் நீங்க ஆமென்னு சொல்லி இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்றீங்க? ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுடைய எந்திரமாக்குகிறேன். எந்திரமாக்குகிறேன். நான் உன்னை உருவாக்குகிறேன். புதியவைகளுக்காய் உன்னை உருவாக்குகிறேன். இதுவரை நீயே காணாத உன்னை இந்த மாதத்துல உனக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். ஹalleluya. உனக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுடைய வாயில சொல்லி உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென். யார் உதவி செய்யறதுக்கோ, நினைக்கிறதுக்கோ, காரியங்களை மாற்றுகிறதுக்கோ, சொல்றதுக்கோ, ரெக்கமெண்ட் பண்றதுக்கோ இல்லாம இருக்கலாம். ஆனா மொர்தெகாயுடைய தேவன் பலத்த காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போறாரு. நீங்க ஜெயத்துல நின்று ஆளுகை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இன்னும் இந்த வார்த்தைகளை குறித்த ஆழமான சத்தியங்களை நீங்க கேட்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா, இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ல நீங்க இணைந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல 9:15 10 வரைக்கும் நாங்க தேவனுடைய வார்த்தையை இணைந்து தியானிக்க, அநேக ஜனங்களோடு கூட சேர்ந்து வார்த்தைகளை நாங்க மெடிடேட் பண்ண தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்க வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருக்கிறீங்கன்னா, ஆமென், நீங்க வார்த்தையை கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா, வெளிப்பாடுகளை கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா, எங்களோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்த செய்தியுடைய ஆழங்களை நீங்க கேட்கறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை தருவாராக. ஹalleluya. நிச்சயமாய் நீங்க கேட்ட வார்த்தை இன்னைக்கு உங்களை பலப்படுத்தி இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திலிருந்து நீங்க ஜெயத்தை ருசி பார்க்க போறீங்க. ஆமென். அந்த நீங்க ருசி பார்க்கிற அந்த ஜெய மண்டலத்தில் நின்று நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹalleluya. சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள
தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களை தோல்வி அடைய செய்ய முடியாது. குறைவுகள் உங்களை குறைவுபடுத்த முடியாது. ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலமாய் பலத்த காரியங்களை செய்வார். வனாந்திரத்தில வழியை உண்டு பண்ணுவார். அவாந்திர வெளியிலே ஆறுகளை ஓடும்படியாக செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. இந்த வேளையில உங்களை நான் பிளஸ் பண்ணி ஒரு சின்ன ஜெபம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தாவே, எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த வேளையில உம்முடைய நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆமென். ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை ஜெயதுனி முழங்க இந்த மாதத்துல ஆண்டவரே நீங்க பிரகாசிக்க செய்கிறதற்காக நன்றி அப்பா. ராஜாக்கள் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு நடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தாவே, நீங்க பலத்த அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த மாதத்திலிருந்து இதுவரை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் காணாத, கேட்காத, உணராத காரியங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்து அநேகரை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோடு இருந்து நீ செய்ய போகிற காரியங்களுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பங்களை, அவங்க பிள்ளைகளை, அவங்க கையிடுகிற காரியங்களை, அவங்க ஊழியங்களை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க ஆசீர்வதித்து கனி கொடுக்கும்படியாய் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவரே ஒரு பெரிய ஜெயத்தை அவர்களுடைய வாழ்க்கையில கட்டளை இட்டதற்காக நன்றி. நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீங்க இன்னும் எங்களுக்கு நாட்களை தந்ததற்காக, அலங்கரிக்கப்பட்ட நாட்களை தந்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்புறவங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த அபிஷியல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுடைய மெசேஜ் மூலமாக நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க கூட இருந்து கர்த்தர் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பித்திருக்கும், உங்களுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கும்னு சொன்னா, ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொன்னா அநேகரோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. மற்றும் தேவனுடைய வார்த்தையோடு கூட வெளிப்பாட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் நம்ம நடுவுல பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இணைந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தின்படியே பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. God bless you.